வளைகுடா வாழ் தமிழ் நண்பர்கள் என்பவரின் முகப்புத்தகத்தில் இடம்பெற்ற இந்த திரும்பி வந்துவிடு என் துபாய் கனவா என்ற கவிதை தொகுப்பை உங்களுக்கு ஒளி வடிவில் நான் தருகின்றேன். திரும்பி வந்துவிடு என் துபாய் கனவா, வாழ்வில் அர்த்தம் புரிந்து வாழலாம். சத்தமில்லாமல் சமையலறையை நுழைந்து முத்தம் கொடுத்து விட்டு ஓடுகின்றாய். என் பசி மறந்து உனக்காக காத்திருக்கும் பொழுது காத்திருக்க வேண்டாம் என கண்டித்து விட்டு ஒரு கையால் இதழுக்கு ஊட்டுகின்றாய். சாதி சான்றிதழுக்காக லஞ்சம் கொடுத்து விட்டு கெஞ்சுவனைப் போல மல்லிகை பூ தந்து விட்டு மன்றாடுகின்றாய். பள்ளிக்கு செல்லு மறுத்து தூங்குவதாய் நடிக்கும் சின்ன பையனை போல மடியில் படுத்துக்கொண்டு எழ மறுக்கின்றாய். அம்மா வருவதாக பாசாங்கு செய்யும் பொழுது பதறி இழுத்து நிலை உணர்ந்து சிரிக்கின்றாய். கை இழுத்து வைத்து குளிக்க வைக்க முயலும் போது குளறி அடிப்பதாய் கூறி ஒரு குழந்தையைப் போல அழுகின்றாய். மறைந்திருந்து கட்டிப்பிடிப்பாய், கையில் இருப்பதை தட்டி பறிப்பாய். கெஞ்சுவதும் மிஞ்சுவதும் அழுவதும் அணைப்பதும் கண்டிப்பதும் கண்ணடிப்பதும் இடைகிள்ளி நகை சொல்லி அந்த நேரம் சொல்வாயடா அடி கள்ளி. இவையெல்லாம் 2 மாதம் தந்துவிட்டு என்னை தீயில் தள்ளி வாழ்வு அள்ளி சென்று விட்டாய். என் துபாய் கனவா, கனவாய் எல்லாம் கனவா. கணவனோடு 2 மாதம், கனவுகளோடு 22 மாதமா? 12 வரும் ஒரு முறை குறிஞ்சிப்பூ, 5 வருடம் ஒரு முறை ஒளிமுடி, 4 வருடம் ஒரு முறை உலகக்கோப்பை கிரிக்கெட், 2 வருடம் ஒரு முறை கணவன். நீளும் பட்டியலோடு நீயும் இணைந்து கொண்டாய். இது வரமா சாபமா? அழகுக்காய் பிணத்தின் சாம்பலில் முகம் பூசுவோர் உண்டோ? கண்களின் அழுகையை கண்ணாடி தடுக்குமா கனவா? நான் தாகத்தில் நிற்கின்றேன், நீ கிணறு வெட்டுகின்றாய். நான் மோகத்தில் நிற்கின்றேன், நீ விசாவை காட்டுகின்றாய். திரும்பி வந்து விடு என் துபாய் கனவா, வாழ்வின் அர்த்தம் புரிந்து வாழலாம். விட்டு கொடுத்து தொட்டி பிடித்து தேவை அறிந்து சேவை புரிந்து உனக்காய் நான் விழித்து எனக்காய் நீ உழைத்து தாமதத்தில் வரும் தவிப்பு தூங்குவதாய் உன் நடிப்பு. வார விடுமுறையில் பிரியாணி, காசில்லா நேரத்தில் பட்டினி. இப்படி காமம் மட்டுமின்றி எல்லா உணர்ச்சிகளையும் நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். 2 மாதம் மட்டும் ஆடம்பரம், உறவு, உல்லாச பயணம். பாசாங்கு வாழ்க்கை புளித்து விட்டது கனவா. தவணை முறையில் வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன வட்டிக்கடையா? எப்பொழுதாவது வருவதற்கு நீ என்ன பாலை மலையா? இல்லை ஓட்டு வாங்கிய அரசியல்வாதி? விரவு தபாலில் காசோலை வரும், காதல் வரும். பணத்தை தரும் பாரத வங்கி பாசம் தருமா? நீ இழுத்துச் செல்கின்ற பெட்டியோடு ஒட்டி இருக்கிறது என் இதயம். அனுமதிக்கப்பட்ட இடையோடு அதிகமாகி விட்டதால் விமான நிலையத்திலேயே விட்டுவிட்டாயே என் இதயத்தை. பித்தளையை எனக்கு பரிசளித்து விட்டு நீ தங்கம் தேடி சுவாய் தந்தாயே. பாலையில் நீ வறண்டது என் வாழ்வு. வாழ்க்கை பட்டமரமாய் போனது பரிதாபம் புரியாமல் ஈச்சமரம் பக்கம் நின்று நீ புகைப்படம் அனுப்புகின்றாய். உன் துபாய் தேடுதலில் தொலைந்து போனது என் வாழ்க்கை அல்லவா? விழித்து விடு கனவா, விழித்து விடு. அந்த கடவுச்சீட்டு வேண்டாம், கிழித்து விடு. விசாரித்து விட்டு போகாதே கனவா, விசா ரத்து செய்து விட்டு வா. வளைகுடா வாழ்